இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. மிரட்டல். பாஜக என்ன பண்ண, மிரட்டி பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. சரண்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றிருக்குவாங்க. இதுக்கு முன்னுதாரணம் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருந்த 3 ராஜ்யசபா உறுப்பினர் ரமேஷ், சௌத்ரி 3 பேர் இடி ரைடு பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. நிறைய வைடூரியங்கள், தங்கம், பணம், ரொக்கம், ஷேர் சர்டிஃபிகேட், டிபெஞ்சர் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாங்க. கோர்ட்டில் சொன்னாங்க இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் உடனே பாஜகவில் இருந்து விலகி, தெலுங்கு தேசத்து விலகி பாஜகவில் இணைஞ்ச உடனே எல்லா வழக்கையும் வித்ரா பண்ணிட்டாங்க. கங்கையில் குளித்த புனிதர்களாயிட்டாங்க. அஜித் பவார், ஷிண்டே, நிறைய பேரை சொல்லலாம். அது மாதிரி ஏன் இங்கே வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் இருந்த சர்க்கார், நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நடவடிக்கை இப்போ கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடுக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போகுது பாருங்க.